ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாகூஸ் லைஃப். யாகூஸ் லைஃப்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆன்லைன் ஷாப்பிங்கை இன்ஸ்பயர் பண்ணி 2 ஐட்டம்ஸ் பண்ணோம். வீட்டில் வேஸ்ட்டாக கிடந்த ப்ளேவுட்டை வச்சு அந்த அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ளேவுட் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐடியா தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசானில் இந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி அந்த அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு வைக்கிற மாடலில் 2 இப்போ மாடத்தில் விளக்கு வைக்கிற மாதிரி வுட்டில் பண்ணி 2 மாடலில் ஆன்லைனில் விற்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து அவங்க வுட்டுன்றனால பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இது நான் ப்ளேவுட்ல பண்ணனால ஸ்டிக்கர் விற்குது. அதை வாங்கி இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு அதை ஸ்டிக் பண்ணிடுறேன் மேலேயும் கீழேயும். ஏன்னா ஒரே லென்த்துக்கு எனக்கு கிடைக்கல, அதனால எனக்கு மேலேயும் கீழேயும் இது வந்து லென்த்து பிரெத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஒரே அளவாக தான் இருக்கும். அதனால அதில் பிரச்சனை வரல. லென்த்துக்கு மட்டும் 2ஆ கட் பண்ணி மேலே ஒன்று கீழே ஒன்று நடுவில் அந்த ப்ளேவுட்டோட கலர் தெரியுன்றதுக்காண்டி அப்படியே விட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் பிரெத்துக்கு ஒரே அளவாக விட்டுட்டு லென்த்தையும் பிரெத்தையும் பார்த்தீங்கன்னா ஆணி போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு அந்த மாடல் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கருமே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானா நிற்காது. நீங்கள் அழுத்தி ஒட்டணும். ரொம்ப இழுத்து அழுத்தி ஒட்டினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ஸ்டிக்கரும் ஸ்ட்ராங்காக இருக்காது. சீக்கிரமே உங்களுக்கு பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒட்டாமல் ஃபுல்லாக, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வர மாதிரி ஒட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காண்டி ஆணி போடுறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் இமேஜில் பார்த்த மாடல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதோடு வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதாவது அந்த லென்த்தில் கீழே 1 இன்ச் கேப் விட்டுருங்க. ஏன்னா இதில் வந்து அவங்க பெல் மாட்டியிருந்தாங்க, நம்மளும் அடுத்து பெல் மாட்டுவோம். ஸோ அதுக்காண்டி 1 இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் மாட்டுங்க. ரொம்ப முனையிலையும் மாட்டிடாதீங்க, ரொம்ப சென்டராகவும் மாட்டிடாதீங்க. உங்களுக்கு நார்மலாக 1 இன்ச் கேப் வந்து போதுமானதாக இருக்கும். அது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பெல் மாட்டி தொங்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சென்டராகவும் மாட்டவும் வேணாம், ரொம்ப எட்ஜ்லேயே மாட்டவும் வேணாம். அப்படி மாட்டிங்க உங்களுக்கு அது கரெக்டாக இருக்காது. ஸோ 1 இன்ச் கேப் மட்டும் விட்டுட்டு நீங்கள் மாட்டுங்க. மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெல் மாட்டுறதுக்காண்டி இங்கே ஒரு ஆணி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஆணி வந்து உங்களுக்கு ஹூக்கில் மாட்டுவோம். ஸோ அப்போ அந்த ஹூக் வந்து உங்களுக்கு இது ஓட்டை போட்ட வச்சுட்டோன்னா அந்த ஹூக் உள்ளே போகிறது கரெக்டாக இருக்கும். இது பின்னாடி வந்து செவுத்தில் அந்த மாட்டுவோம்ல ஆணியில், அதுக்காண்டி இந்த இது மாட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள்கிட்ட பழைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் எக்ஸ்ட்ரா கிடந்துச்சுனாலும், இது நான் எதுவுமே கடையில் வாங்கலை, எல்லாமே என்கிட்ட வீட்டில் அவைலபிளாக இருந்துச்சு. அதை வச்சு இந்த ஐடியா எனக்கு வந்தனால நான் பண்ணேன். ஆன்லைனில் பார்த்து ஐடியா வந்தனால பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது பண்ணணுன்னா பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்க்ரூவை போட்டுட்டு பெல்லை மாட்டிட்டோன்னா அது ஸ்ட்ராங்காக இருந்துக்கும். இதை நீங்கள் வெளியே நிலவாசலில் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த காற்றுக்கு பெல்லு ஆடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி இந்த சவுத்தில் ஆட்டுற ஹூப்பு எல்லாம் போட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம எங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருந்துச்சோ அதை வச்சு நான் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெயிண்டிங்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நிறைய மாடல் இருக்கும். ஆனால் மினிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 எபோ தான் வரும் உங்களுக்கு 2 பீஸ் சேர்ந்து. ஏன்னா அவங்க வுட்டில் பண்ணியிருக்காங்க, பெல் காஸ்ட் அதெல்லாம் சேர்த்துருக்கோம். நான் ஃபுல்லாக 90 இருந்ததை வச்சு பண்ணனால ப்ளேவுட் எல்லாமே இருந்தனால எனக்கு என்ன எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு சொல்ல தெரியல. இது பார்த்தீங்கன்னா அடுத்து நீல சைஸில் எனக்கு ப்ளேவுட் இருந்துச்சு. மொத்தம் என்கிட்ட 4 பீஸ் ப்ளேவுட் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 2 வந்து பெரிய நீளமாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு பீஸை வந்து 2ஆக கட் பண்ணப்போ எனக்கு 4 பீஸ் கிடச்சிச்சு. அதே மாதிரி இந்த பீஸில் ஃபுல்லாக நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். 4 இதில் க்ரீன் கலரும் 2 இதில் வந்து ஒயிட் கலர் ஸ்டிக்கரும் ஒட்டியிருப்பேன். நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ளேவுட்டில் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி இந்த இதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன் இந்த ஸ்டிக்கருமே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிங்கன்னா பார்க்கவும் லுக் வைஸ் நல்லா இருந்துச்சு. அப்படியே அதே ப்ளேவுட் வச்சாலும் லுக் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இது இப்படி இந்த மாதிரி ஒட்டும் போது உங்களுக்கு லுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ ப்ளேவுட்டில் ஸ்டிக்கர் சில அடிசிவ் நல்லா ஒட்டிக்குது, சில இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்கரேட்டிவ் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட கிச்சன் இது வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யாகூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.